अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. इस आयत का तर्जुमा है कि और जब मेरे बंदे तुझसे मेरे मुतल्लिक सवाल करें. இந்த வசனத்தின் பொருள், எனது அடியான் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அருகில் இருக்கின்றேன். துவா செய்யக்கூடியவரின் துவாவை அவர் என்னை அழைக்கும் போது ஏற்றுக்கொள்கின்றேன். அவர் எனது கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், மேலும் என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் நேர்வழியினை அடைவார்கள் என்று கூறுவீராக. உலகிற்கு இன்று எந்த அளவு இறைவன் பக்கம் குனிய வேண்டிய அவசியம் உள்ளதோ அதே அளவு உலகம் தூரம் விலகி செல்கின்றது. அதாவது இந்த உலகில் வாழக்கூடிய அஷ்ரஃபுல் மஹ்லுகாத், படைப்பினங்களின் சிறந்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் உலக குழப்பங்கள் சோதனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மற்றும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த அளவு இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமோ அதே அளவு இந்த தொடர்பில் குறைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இறை தொடர்பை ஏற்படுத்தி உள்ளதாக வாதம் செய்யக்கூடியவர்களும் இந்த கடமைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை அல்லது கவனம் செலுத்துவதற்கு முயற்சி செய்வதும் இல்லை. இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வெறும் வெளிப்படையான நம்பிக்கை, வெளிப்படையான இபாதத்துகள் மட்டும் போதாது. மாறாக நம்பிக்கை மற்றும் இபாதத்துகளின் ஆழம் வரை கொண்டு செல்லக்கூடிய ஆன்மாவை தேட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இதுதான் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறக்கூடியவர்களின் இறை தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களின் வாதமாகும். ஆனால் உலகில் மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஏறக்குறைய 3/4 பகுதி வாழக்கூடிய மக்கள் உள்ளனர். அவர்கள் ஒன்று இறைவனுக்கு இணை வைத்து தன்னைத்தானே இணை வைப்பவர்களாக ஆக்கிக் கொள்கின்றனர், அதாவது முஷ்ரிக்குகளாக ஆக்கியுள்ளனர். அல்லது இறை இருப்பில் நம்பிக்கை கொள்வதில்லை. இவர்கள் இறை இருப்பினை மறுக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். தான் மட்டும் மறுப்பதில்லை, மாறாக உலகினையும் வழிகெடுப்பதற்கு எந்தவித வழியினையும் விட்டு வைப்பதில்லை.
எவ்வாறு இருப்பினும் இந்த நிலைமையில் ஒரு சிறிய கூட்டம் ஒன்றும் உள்ளது. இறை வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியதும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியதும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதிலும் அல்லாஹ் அன்னாருடன் செய்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதையும் நம்பக்கூடியவர்கள் ஆவார்கள். पेशगोइयों के पूरा होने மேலும் இக்காலத்தில் உலகம் தன்னை படைத்தவனை, से वादा வானம் பூமி படைப்பாளனை மறந்து கொண்டிருக்கின்றது, करने वाला है அல்லது அவனை பற்றிய சரியான ஞானம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. और रखता है। அல்லாஹ் தன்னுடைய ருபூபியத், அதாவது காத்தோம்பும் பணியினை வெளிப்படுத்த உலகத்தை குழப்பத்திலிருந்து காப்பதற்கு इस जमीन और அடியானை இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த या उसकी हस्ती का मुकम्मल ஒரு காலத்தின் இமாமை அனுப்புகின்றான் अल्लाह ताला என்று நம்புகின்றனர். अपनी रबूबियत के इजहार के लिए இறையருளால் இந்த கூட்டம் அல்லது இந்த பிரிவு அல்லது இந்த ஜமாத் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஆகும். बंदे को खुदा के करीब करने के लिए ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வது, மேலும் இறைவன் அனுப்ப வேண்டியவரை அனுப்பிவிட்டான் என நம்புவது மட்டும் போதுமானது ஆகுமா? अल्लाह ताला के வரக்கூடியவர் அல்லது அவருடைய சீடர்கள் சிலர் படைப்பாளனுக்கும் அடியானுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் ईमान உலக குழப்பங்களை ஒழிப்பதற்கும் முயற்சி செய்வார்கள். कि अल्लाह ताला ने இவ்வாறு அகமதிகள் எண்ணினால் வெறும் நம்பிக்கையான வாதம் கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் இபாதத்துகளுக்கான வாதம் செய்யக்கூடியவருடைய சிந்தனைக்கு அருகில் இருப்பதாகும். हमारी ही அப்படிப்பட்டவர்கள் அமல் செய்வதிலிருந்து தூரம் விலகி இருக்கிறார்கள். और दुनिया के फसादों को खत्म करने की कोशिश ஒருவேளை நாம் நமது நிலைமையை கவனிக்கவில்லை என்றால், நாம் நமது இறைவனுடன் உயிருள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தவில்லை என்றால், जो सिर्फ ईमान लाने का दावा நாம் நமது சந்ததிகளுக்கும் நமது சூழலில் வசிப்பவர்களுக்கும் வரவேண்டியவரை பற்றிய தூது செய்தியை எட்ட வைக்கவில்லை என்றால், அதன் பக்கம் கவனமுட்டவில்லை என்றால், நாம் பெற்றும் இழந்துவிட்டோம் என்றுதான் பொருளாகும். अपनी हालतों पर नजर नहीं, உலகத்தின் பகைமையை ஏற்படுத்திக் கொண்டும் अपने खुदा से जिंदा ताल्लुक पैदा करने वाले नहीं இறைவனை பெறவில்லை என்றாகிவிடும். और अपने ஆக அகமதிலாகிய நாம் इस ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வந்த பிறகு करवाने वाले नहीं உண்மையான ரஹ்மானுடைய அடியானிடம் இருக்க வேண்டிய ரூஹை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். पाकर खो दिया। ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்த வந்த தரத்தினை பெற முயற்சி செய்ய வேண்டும். और खुदा को அன்னாருடைய உம்மத்திலிருந்து விலகி போய்விடக்கூடிய செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதும் அன்னாருக்கு உம்மத்தை பற்றிய கவலை ஏற்பட்டது. बैत में आने के बाद அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா रूह को अपने अंदर पैदा करने की कोशिश करनी होगी அன்னாரின் துயரத்தை கண்டு உம்மத்திற்காக அன்னார் செய்த துவாவை ஏற்றுக்கொண்டவாறு வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அதாவது இவர்களுடன் சேராத இன்னொரு கூட்டமும் உள்ளது, அவன் வல்லமை மிக்கவனும் நுண்ணிய ஞானம் உள்ளவனும் ஆவான். निकल जाने की खबर जब अल्लाह ताला ने आ हजरत सल्लल्लाहु எனவே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கஷ்டத்தை, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், तब अल्लाह எவ்வாறு அறிவில்லாத முஷ்ரிக் சமுதாயத்தை இறை மனிதனாக ஆக்கினேனோ, ताला कबूल करते हुए எவ்வாறு உலக இன்பத்தில் மூழ்கியவாறு இறைவனை பற்றிய அறிவில்லாத மக்கள் अजीजुल हकीम ஞானமுள்ள மக்களாக ஆக்கினானோ, அதேபோல் உம்மத் சீர்கெட்ட பிறகு ஆஹரீன்களில் உம்முடைய உண்மை பேரன்பரை ஏற்படுத்தி அவர் மூலம் ரஹ்மானின் அடியார்களை உருவாக்குவோம். सल्लल्लाहु अलैहि वसल्लम की परेशानी பிறகு அவர்களை என்னுடைய அடியார்களாக मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम செயல்படுவார்கள் என கூறி ஆறுதல் வழங்கியுள்ளான். ने उस ஆக ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தற்காலிகமான வீழ்ச்சி ஏற்படத்தான் செய்யும். जिस तरह ஆனால் வல்லமையுள்ள நுண்ணிய ஞானமுள்ள இறைவன் खुदा के वजूद முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை தான் बातों के माया அனைத்து மனித குலத்திற்கு इसी तरह மோட்சத்திற்கும் ரட்சிப்பிற்கும் வழியாகும் என முடிவு எழுதி வைத்து விட்டான். में तेरा இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கம் மட்டும்தான்
உலகில் ஏற்படும் குழப்பங்களை களைவதற்குரிய கடைசி நம்பிக்கை மற்றும் சிகிச்சையாகும். இந்த மார்க்கத்தில் உள்ள சிறப்புகளை வெளிப்படுத்திதான் உலகில் உள்ள மற்ற மார்க்கங்களை வெல்ல முடியும். தற்பொழுது இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதற்கு முகமது மசீஹுடைய மற்றும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் வேலை செய்ய வேண்டும். और हिकमत वाले खुदा ने ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா वसल्लम ही சிறந்த படைப்பினங்களை காப்பாற்றுவதற்காக निजात ஹைரே உம்மத்திற்கு அதற்குரிய மேன்மையை வழங்குவதற்காக இவ்வாறு ஏற்பாடுகளை செய்துள்ளான். दुनिया के फसादों को दूर करने के लिए आखिरी उम्मीदगाह और इलाज है. மேலும் செய்து கொண்டே இருப்பான். अब மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உம்முடைய உண்மை பேரென்பர் வருவார், इन पर அவர் உலகில் மார்க்கத்தை நிலைநாட்டுவார் என ஆறுதல் வழங்கியுள்ளான். मसीह ஆனால் வரக்கூடிய மசி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பலனில் இருந்துதான் பயனடைந்தவாறு வருவார். बस अल्लाह ताला जो रब्बुल आलमीन है. ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்புல் ஆலமீனுடைய ருபூபியத் அதாவது காத்தோமும் பண்பை பற்றி ஓரிடத்தில் கூறுகின்றார்கள். ज़ाया होने से அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வார்த்தை ரப்புல் ஆலமீன் என்பதில் அவன் அனைத்துக்கும் படைப்பாளன் என்பதை கூறியுள்ளான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அவனுடைய வல்லமை மூலமாகவே உருவானவையாகும். कि ये மேலும் இந்த பூமியில் உள்ள நேர்வழி பெற்ற ஜமாத் அல்லது தீய வழிதவறிய மக்கள் அனைவரும் ஆலமீனை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். சில சமயங்களில் வழிகேடல், நிராகரிப்பு, தீமை போன்றவை அதிகமாகி விடுகின்றன. எதுவரை என்றால் பூமி கொடுமை, அநீதியினால் நிறைந்து காணப்படுகின்றது. नाम एक जगह रब्बुल आलमीन की रबूबियत का அப்பொழுது மக்கள் இறைவனை விட்டுவிடுகின்றனர். कि अल्लाह सुबह அவர்கள் அடியானாக இருப்பதற்குரிய தன்மையை உணர்வதில்லை. மேலும் அவர்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையையும் கொடுப்பதில்லை. உலகம் ஒரு இரவை போன்று இருள் நிறைந்ததாகி விடுகின்றது. மார்க்கம் இந்த கஷ்டங்களுக்கு கீழ் और इस நசுக்கப்பட்டுள்ளது. பிறகு அல்லாஹ் வேறொரு ஆலமை கொண்டு வருவான். அப்பொழுது இந்த பூமி வேறொரு பூமியாக மாறிவிடும். आलमी வானத்திலிருந்து ஒரு புதிய நியதி இறங்க ஆரம்பித்துவிடும். மக்களுக்கு உண்மையை கண்டறியக்கூடிய உள்ளம், இறைவனுடைய அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பேசக்கூடிய நாவு கொடுக்கப்படும். அப்போது அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை இறைவனுடைய சன்னதியில் நேர்த்தியான பாதையாக ஏற்படுத்திக் கொள்வார்கள். அச்சத்துடனும் நம்பிக்கையுடனும் அவன் பக்கம் வருவார்கள். தன்னுடைய வெட்கத்தினால் தாழ்ந்த பார்வையுடனும் கிபிலாவின் பக்கம் முகம் திருப்பியவாறு வருவார்கள். எங்கிருந்து அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமோ அதன் பக்கம் கவனம் செலுத்துவார்கள், அதாவது இறைவன் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். மேலும் அடியானின் தன்மையில் அன்பின் எல்லையை தொடக்கூடியதாக இருக்கும். से नाज़िल होती மேலும் வழிகேடல் எல்லையை மீறும் போது நிலைமை மாறியதனால் மக்கள் விலங்குகளைப் போல் ஆகிவிடுவர். அப்போது இறைவனுடைய ரஹ்மத், அவனது என்றும் நிலைத்திருக்கும் அருள், இருளை அகற்றக்கூடிய वो अपने नफूस को இப்லீஸ் ஏற்படுத்திய கட்டிடங்களையும் கூடாரங்களையும் அழிக்கக்கூடியவர் விண்ணில் தோன்ற வேண்டுமென ஒரு நபரை ஏற்படுத்த வேண்டுமென கருதுகின்றது. அப்போது ரஹ்மான் இறைவன் புறமிருந்து ஒரு இமாம் தோன்றுவார். அவர் ஷைத்தானுடைய படைகளுடன் போட்டியிடுவார். இந்த ஷைத்தானிய மற்றும் ரஹ்மானிய படைகள் தொடர்ந்து போட்டி போட்டுக்கொண்டே இருக்கும். எவருக்கு 2 கண்கள் வழங்கப்பட்டுள்ளதோ அவர்தான் இதனை காண்பார். ऐसी मोहब्बत के साथ जो बुलंदी की चोटी को எதுவரை என்றால் பொய்யர்களின் கழுத்தில் சங்கிலி பிணைக்கப்பட்டுவிடும். மேலும் பொய்யின் காணல் நீர் போன்ற அதன் ஆதாரங்களும் அழிந்துவிடும். அந்த இமாம் பகைவர்களின் மீது வெற்றி பெற்றவராகவும் நேர்வழி பெற்றவர்களுக்கு உதவியாளராகவும் இருப்பார். रहमत इलाही அவர் நேர்வழியின் கொடியை உயர்த்துவார். தூய உள்ளம் படைத்த आसमान கூட்டத்தினை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்பார். तारीकी को दूर எதுவரை என்றால் அவர் குஃப்ரை கைது செய்துவிட்டார் என மக்கள் கருதுவர். மேலும் அவர்களின் திட்டங்களை தோல்வியடைய செய்துவிட்டார் எனவும் கருதுவர். एक इमाम அவர் பொய் மற்றும் ஏமாற்றுதல் போன்ற का मुकाबला करे மிருகங்களை கைது செய்துவிட்டார். மேலும் இவர்களின் கழுத்தில் விலங்குகளை மாட்டிவிட்டார். அவர் பித்தத்துகளுடைய கட்டிடங்களை தகர்த்து விட்டார்.
அதனுடைய பீடங்களையும் உடைத்து விட்டார் எனவும் शौक पड़ जाता கருதுவர். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியது போன்று இந்த மிகப்பெரிய புரட்சி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்தது என கூறுகின்றார்கள். ஆக இது தற்காலிகமான மாற்றம்தானா? ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றிய நேரமானது और परहेज தற்காலிகமாக தோன்றிய ஆலமாயா அல்லது நேரமா? वाला होता है, यहाँ तक कि लोग समझ लेते हैं कि उसने कुफ्र के सरगनों को कैद कर दिया। ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபீனாக இருந்தார்கள். அன்னாருடைய காலகட்டம் கியாமத் வரை நிலைத்திருக்கக்கூடிய காலகட்டம் ஆகும். அன்னாருடைய உம்மத் கியாமத் வரை வெற்றி பெறக்கூடிய உம்மத் ஆகும். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய நபி ஆவார்கள். ये अजीम इनकलाब जिसको आप अलैहिस्सलाम ने நான் கூறியது போன்று அல்லாஹ் இந்த புரட்சி நிலைத்திருப்பதற்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருங்காலத்தில் ஒருவர் வருவார் என முன்னறிவிப்பு செய்தான். இந்த விஷயத்தை விளக்கியவாறு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு தூய்மையான இறைவன் தனது வார்த்தை ரப்புல் ஆலமீனில் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளான். அதாவது அவன் எல்லாவற்றிற்கும் படைப்பாளனாவான். வானம் மற்றும் பூமியில் அவனுடைய புகழ்தான் பாடப்படுகின்றன. பிறகு புகழ் பாடக்கூடியவர்கள் எப்பொழுதும் அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இறை நினைப்பில் மூழ்கி இருப்பார்கள். எந்த ஒரு பொருளும் அவனுடைய புகழ் பாடுவதிலிருந்து தவிர்ந்து இருக்கவில்லை. அவனுடைய ஒரு அடியான் தனது ஆசைகளின் ஆடையை கலற்றி எறியும் போது, தனது உணர்வுகளிலிருந்து தவிர்ந்து இருக்கும் போது, அல்லாஹ் மற்றும் அவனுடைய இபாதத்துகளில் தன்னை மாய்த்து கொள்ளும் போது அவனை வளர்த்த அந்த ரப்பை அவன் கண்டறிவான். रब्बुल आलमीन में ये इशारा फरमाया है कि वो हर चीज का खालिक है। அவர் எல்லா நேரங்களிலும் அவனை புகழ்வான். அவர் தன்னுடைய முழுமையான உள்ளத்துடன் தனது ஒவ்வொரு உறுப்பின் மூலமாகவும் அவனை நேசிப்பான். அப்பொழுது அந்த மனிதன் ஆலமீன்களில் ஒரு ஆலமாக ஆகிவிடுவார். இதனால்தான் ஆலமுல் ஆலமீன் வேதமாகிய அல் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் உம்மத் என்று வைக்கப்பட்டுள்ளது. ஆலமீன்களில் ஒரு ஆலம் ஹஜ்ரத் ஹாத்தமுன் நபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டதாகும். இன்னொரு ஆலம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கருணை காட்டியவாறு கடைசி காலகட்டத்தில் மூமின்களில் மற்றொரு கூட்டத்தை உருவாக்குவான். இதனை பற்றிதான் அல்லாஹ் லஹுல் ஹம்து வல் ஊலா வல் ஆஹிராவில் கூறியிருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா 2 அஹ்மதுகளை பற்றி கூறியிருக்கின்றான். அவ்வாறு கூறியவாறு அவ்விருவரையும் தன்னுடைய அளவில்லாத அருக்கொடைகளுக்கு வாரிசாக்கி இருக்கின்றான். खातमुन नबीयीन सल्लल्लाहु अलैहि वसल्लम मबूस किए गए। முதல் அஹ்மது நமது நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இரண்டாவது அஹ்மது அஹ்மது ஆஹிரு ஜமான், அதாவது கடைசி காலத்தின் அஹ்மது. அவர் பெயர் கருணை உள்ள இறைவன் மஹதி மசீஹ் என்றும் வைத்திருக்கின்றான். இந்த நுட்பமான கருத்தை இறைவனுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனிலிருந்து பெற்றதாகும். जिक्र फरमा ஆக சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அரபி புத்தகம் ஏஜாசுல் மசீ உடையதாகும். இது இந்த 2 மேற்கோள்களும் அதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. எனவே முழுமையான அடியானை முழுமையாக பின்பற்றுதல் மற்றும் அன்னார் மீது எல்லை மீறிய அன்பு நேசத்தால் தன்னுடைய ஆசைகளின் ஆடையை தூக்கி எறிந்த காரணத்தால் அல்லாவின் சந்நிதியில் மாய்த்து கொண்டதன் காரணத்தினால் இறைவன் கடைசி காலத்தின் மசீஹ் மௌதை அனுப்பியிருக்கின்றான். उसका यह हवाला है, दोनों हवाले उसके हैं। அவர் மீண்டும் நமக்கு இறைவன் மீது கொள்ள வேண்டிய அன்பு, நன்றி உடைமை மற்றும் அடியானுக்கு தேவையான வழிகளை காண்பித்துள்ளார்கள். इश्क और मोहब्बत की इंतहा நான் கூறியது போன்று அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நிராகரிப்பு மற்றும் இணை வைப்பவர்கள் ஆகியோர் இறை அடியானாக மாற்றக்கூடிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினான். மேலும் உலகத்திற்கு செய்தியினை எட்ட வைத்தவாறு சமுதாயங்களையும் நாடுகளையும் ஓர் இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக மாற்றிவிட்டார்கள். फना हो जाने की वजह से अल्लाह ताला ने ஆனால் மீண்டும் இறைவனை மறந்து பொறுப்புகள் அதிகமான காரணத்தினால் பிறந்த நோக்கத்தினை மறந்து அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தவிர்க்கப்பட்டனர். இருந்தாலும் அப்படிப்பட்ட இருண்ட காலத்திலும்
ஆன்மீக அமைப்பின் தொடர்ச்சியை நிலைநாட்ட அந்தந்த பகுதிகளில் அல்லாஹ் நல்லடியார்களை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆனால் முஸ்லிம்களுக்கு இருந்த கண்ணியம், மேன்மை, மேலும் ஆரம்ப காலகட்டத்தில் தென்பட்ட இறை தொடர்பு அனைத்தும் மறைந்துவிட்டன. ஆக இறைவன் இரண்டாவது அகமது மூலமாக ரப்புல் ஆலமீன் புரட்சியை ஏற்படுத்துவதாக அறிவித்த அறிவிப்பை அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையில் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள். ரஹ்மானுடைய அடியானாக ஆக வேண்டும். ரஹ்மானுடைய அடியார்களை அவனிடமே உதவி கோரியவாறு ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற முஸ்லிம்களை விட தனித்தவர்கள் என கூற தகுதி பெற்றவர்களாவோம். நான் கூறியது போன்று ஈமானுடைய வாதம் மட்டும் போதாது. இதன் மூலம் நாம் மற்றவர்களை விட மேன்மையானவர்கள் என கருதிவிட முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான அதிகப்படியான வேலைகளை செய்துவிட்டு சென்றுள்ளார்கள். அன்னாருடைய சஹாபாக்களில் ரோயா மற்றும் கஷ்பு காட்சிகளை காணக்கூடிய இபாதுர் ரஹ்மான் தோன்றியுள்ளார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய அடியானின் உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் தோன்றினார்கள். ஆக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாகவே ஆகரின்களை பற்றிய முன்னறிவிப்பு நிறைவேறியது. அன்னாருடைய சஹாபாக்களுக்கு முன்னவர்களுக்கு கிடைத்த அதே தரம் கிடைக்கப் பெற்றது. ஆனால் இந்த அமைப்பு ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான முன்னறிவிப்பு கியாமத் வரை நீடிக்கக்கூடியதாகும். நாம் இதனை மிகவும் பெருமையுடன் கூறுகின்றோம். இவ்வாறு கூறுவது மட்டும் போதாது. நாம் இந்த புரட்சியில் பங்குதாரர்கள் ஆவதற்கு தமது பொறுப்புகளை உணர வேண்டும். தமது முன்னோர்களுடைய நிலைமையை கண்டு நாம் சந்தோஷம் அடைய முடியாது. மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் வாழ்க்கையில் தென்படக்கூடிய புரட்சியின் வழியில் கிடைத்த அந்த தொடர்ச்சியை தொடர வேண்டும். இன்று உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவது, மேலும் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அஹ்மதியின் மீதும் இருக்கின்றது. ஆக இதற்காக எதுவரை தனிப்பட்ட முறையிலும் ஜமாத் அளவிலும் எப்போது வரை முயற்சி செய்ய மாட்டோமோ, மேலும் ஒவ்வொருவரும் தத்தமது மீது சுமத்தப்பட்ட பொறுப்பை உணர்ந்து அதனை நிறைவேற்ற முயற்சி செய்யாத வரை உண்மையான முறையில் இரண்டாவது அஹ்மதினை ஏற்றுக்கொண்டவர்களாவோம் என ஒருபோதும் கூற முடியாது. இந்த பொறுப்புகளை நாம் தமது இபாதத்துகளில் உயர்ந்த தரத்தை ஏற்படுத்தாதவரை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபல் யுமினூன பிஹியை செயல் ரீதியாக வெளிப்படுத்த கூடிய அடியான் ஃபல் யஸ்தஜீபு லீனை செயல் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய அடியானாக மாறாதவரை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் நாம் நமது நிலைகளை சீர்திருத்த மேலும் ஒரு ரமலானில் கடந்து செல்வதற்கு வாய்ப்பினை வழங்கியுள்ளான். இது அல்லாஹ் நம்மீது செய்த மிக பெரும் கருணையாகும். இதில் இறை நெருக்கத்தினை பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அதிக அளவு செய்வதற்கும் வழிகள் திறக்கப்படுகின்றன. ஈமானில் முன்னேறுவதற்கான வழிகள் அதிகமாக திறக்கப்படுகின்றன. ஆக நம்மில் அல்லாஹ்விடம் இருந்து வெளிப்பட்ட இந்த வார்த்தை இபாதி, அதாவது என்னுடைய அடியான் என்ற பெருமை பெறக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். நாம் முழு ஆர்வத்துடன் இறை நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாவோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதத்தின் முக்கியத்துவத்தினை அறிவித்தவாறு கூறுகின்றார்கள். இந்த மாதம் உள்ளத்தை ஒளிவூட்டுவதற்கு மிகவும் சிறந்த மாதமாகும். கூறுகின்றார்கள், சலாத் அதாவது தொழுகை உள்ளத்தினை தூய்மையாக்குகின்றது. சௌம் அதாவது நோன்பு உள்ளத்தினை பிரகாசமாக்குகின்றது. உள்ளத்தை பிரகாசப்படுத்துவதற்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாகும். இது ஏன் உன்னதமான மாதமாகும் என்று கேட்டால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இரண்டு இபாதத்துகளை ஒன்று சேர்த்து அடியானுக்கு அதனை செய்வதற்கு வாய்ப்பளித்திருக்கின்றான்.
மேலும் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், महीना है। உள்ளத்தை தூய்மையாக்குவது என்பது நப்சே அம்மாராவுடைய ஆசைகளிலிருந்து और सौम तजल्ली தூரம் கிடைப்பது ஆகும், அதாவது தூரம் விலகி இருப்பதாகும். உள்ளத்தின் பிரகாசம் என்பது அவரிடம் கஷ்புடைய கதவுகள் திறப்பது மற்றும் இறைவனை காண்பது ஆகும். இதுதான் நமது நோக்கங்களாகும். இதனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். बाकी महीने हैं 29 या 30 दिन के, ये महीना भी है। ரமலானில் 2 இபாதத்துகள் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன. நான் கூறியது போன்று தொழுகையும் நோன்பும் ஆகும். ஆக ரமலானில் தமது தொழுகையை எந்த அளவு பற்றுடன் நிறைவேற்ற வேண்டுமெனில் இதன் மூலம் நப்சின் தீமைகள் மற்றும் மன இச்சைகளிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு தூய்மையை பெற வேண்டும். आप फरमाते हैं இதன் மூலம் ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கின்றேன் என்ற சப்தத்தை கேட்க வேண்டும். நமது தொழுகைகளும் நமது நோன்புகளும் வெறும் ரமலான் வரை மட்டும் உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடாது. மாறாக நாம் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நியத் இருக்க வேண்டும். देख ले बस, ये हमारा वो मकसूद அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்பொழுதும் கடைபிடிப்பவர்களாக ஆக வேண்டும். தமது ஈமானை மேலும் அதிகமாக பொலிவு பெற செய்ய வேண்டும். இதில் நமது வெற்றியும் அடங்கியிருக்கின்றது, உலகத்தின் வெற்றியும் இதில்தான் அடங்கியிருக்கின்றது என சிந்தனை செய்தவாறு செய்ய வேண்டும். நாம் இருட்டில் இருந்தால் மற்றவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்ட முடியும்? நாம் இபாதி, அதாவது அடியான் என்ற வார்த்தையின் ஆழிய ஞானத்தை தெரியாமல் இருக்கும்போது फ़इन्नी करीब மற்றவர்களை இபாதுர் ரஹ்மானாக மாற்றுவதற்கு எவ்வாறு முடியும்? नमाजें, हमारे रोजे सिर्फ रमजान के நான் கூறியது போன்று அல்லாஹ் இக்காலகட்டத்தில் ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக தோன்றினார்களோ அதே பணியை செய்வதற்காகவே அனுப்பியிருக்கின்றான். இறைவனை அடைவதற்கு ஏங்கிக் கொண்டிருந்த அந்த அடியார்கள் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட அதே கேள்வியை தான் உலகம் அன்னாருடைய உண்மை பேரன்பரிடமும் கேட்கின்றது. அந்த உண்மை பேரன்பர் அவர்களின் சீர்திருத்தத்திற்கான வழியினை காட்டிக் கொடுத்துள்ளார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழியினை காட்டிக் கொடுத்துள்ளார்கள். மேலும் தன்னை சுற்றி ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். और दुनिया की बका भी हमसे वाबस्ता है। हम खुद अंधेरों இதே கேள்வியை தான் உலகம் மூமின்களின் ஜமாத்திடம் கேட்கின்றது. ஆக மூமின்களின் ஜமாத்தில் உள்ள ஒவ்வொருவரும் லப்பைக் என்று में होंगे तो दूसरों को इबादुल्लाह बनने के लिए கூறக்கூடியவராக ஈமானில் जैसा कि मैंने முன்னேற்றம் அடையக்கூடியவராக இருக்கக்கூடிய தரத்தை அடையும் போதுதான் மூமின்களின் ஜமாத் அதற்கு பதில் அளிக்க முடியும். நமது அழைப்பிற்கு இறைவன் பதில் அளிக்கும் போதுதான் இன்னி கரீப் सल्लल्लाहु अलैहि वसल्लम பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்கும். सवाल अल्लाह के बंदों ने, उन बंदों ने இன்று உலகில் குழப்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கிழக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ச்சி பெற்ற கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு அமைதியின்மை உலகை ஆட்கொண்டுள்ளது. अल्लाह ताला का कुर्ब पाने का तरीका बताया और एक जमात अपने गिर्द गिर्द जमा कर கடந்த நாட்களில் இந்த நாட்டில் கலவரம் ஏற்பட்டது, அமைதியின்மை வெளிப்பட்டது. இவை இந்த நாட்டு மக்களின் கண்களை திறந்துவிட்டன. ஏழை நாடுகளின் அமைதி மட்டும் ஆபத்திற்குரியதாக இல்லை, மாறாக இது போன்ற நாடுகளின் அமைதியும் ஆபத்திற்குரியதாக இருக்கின்றது. ஆக இதற்கு ஒரே ஒரு சிகிச்சை மட்டும்தான் உள்ளது. அது உலகத்தை இறை அடியானாக மாற்ற வேண்டும். இது எவ்வாறு முடியும்? நம்மிடம் எந்த சக்தியும் இல்லை. மேலும் ஏதாவது ஒரு உலக சக்தி மூலமாக இறைவனை கண்டறிய செய்யவும் முடியாது. खुदा ताला जवाब दे रहा होगा जब हमें உலகத்தின் நிலைமையை சரி செய்வதற்கு இக்காலத்தின் இமாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் போது அங்கு இறைவனுடைய உதவியும் தேடுங்கள். துவாவின் பக்கம் அதிக கவனம் செலுத்துங்கள். முயற்சி செய்யும் இடங்களெல்லாம் முயற்சியை விட துவாவிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். अब गुज़श्ता दिनों इन्हीं उसी मुल्क में जो तोड़ फोड़ ஆனால் இதற்கு முன்பும் நான் கூறியது போன்று அல்லாஹ்வுடைய உதவி, துவா ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகியவை அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள अमन इन ஈமானில் உறுதிப்பாடு கொண்டவர்களுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது. लोगों को अल्लाह ताला का अब बनाया जाए।
துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில வழிகளை ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அவற்றினை உங்கள் முன்னால் சுருக்கமாக வைக்கின்றேன். அல்லாஹ் எப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு நடப்பதன் மூலம் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். ஹிதாயத்தின் பக்கம் வழிநடத்தி இறைவனுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த ஈமான் எப்படிப்பட்டதாகும்? दुआओं से अल्लाह ताला की मदद भी चाहो. ஒரு நிபந்தனை ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அந்த நிபந்தனை தக்குவாவாகும். அதாவது தக்குவாவின் அடிப்படையில் மனிதன் செல்லக்கூடியதாகும். இறை அச்சம், இறை பயம் மனிதனுக்கு முன்பு எந்நேரமும் இருக்க வேண்டும். और दुआओं की कबूलियत उन्हें இறைவன் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வேண்டும். अमल करने वाले என்னுடைய எந்த அமலும் இறைவனை கோபமூட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. दुआओं की कबूलियत உடல் உறுப்புகள் இறை கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். उनमें से बात को मुख्तसरन पेश करता हूँ. மேலும் எல்லா ஒழுக்கங்களும் படைப்பினங்களுடன் கொண்டுள்ள தொடர்பு இறை கட்டளைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். இதுதான் அசல் தக்குவாவாகும். மனிதனுடைய கண், காது, மூக்கு, நாக்கு, கை, கால் போன்றவை இறைவனுக்கு விருப்பமானவற்றையே செய்ய வேண்டும். இறை இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கும் போதுதான் இது நடைபெறும். जो हिदायत के रास्तों की तरफ रहनुमाई करते हुए அண்ணா தொடர்ந்து கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இதில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூறினார்கள். அதாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இறை இருப்பின் மீது முழுமையான நம்பிக்கை அவசியமாகும். हर वक्त उसके सामने रहे, हर वक्त அதாவது இறைவன் இருக்கின்றான். வானம், பூமி, அனைத்து உலகங்களையும் நமது அறிவுக்கு எட்டக்கூடிய மேலும் அறிவுக்கு புலம்படாத ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் இறைவன் ஆவான். வெறும் படைக்க மட்டும் செய்யவில்லை, மாறாக அனைத்து சக்திகளுக்கும் சொந்தக்காரன் ஆவான். जिस्मानी अदा भी खुदा ताला के हुक्मों के मुताबिक अमल करने அவன் அனைத்து ஆற்றல்களின் சக்திகளின் ஆணிவேர் ஆவான். அவன் படைத்ததை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், மேலும் தனது விருப்பப்பட்டதை உண்டாக்குவதற்கும் வல்லமை உள்ளவனாவான். அவன் வாழ்க்கையை கொடுப்பவனும் மரணத்தை அளிப்பவனும் ஆவான். மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவனும் உயிர் உள்ளவர்களை மரணிக்க செய்பவனும் ஆவான். हाथ पांव सब वो हरकत कर रहे हैं மேலும் துவாக்களின் மூலமாக खुदा ताला को पसंदीदा ஒரு புரட்சியை உருவாக்கி மரணித்தவர்களிடத்தில் ஒரு புதிய வாழ்வை ஏற்படுத்துகின்றான். जो खुदा ताला அவன் அனைத்திற்கும் வல்லமை படைத்தவனாவான். தமது துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாவான். அவன் எந்த துவாவை சிறந்தது என நினைக்கின்றானோ அதனை ஏற்றுக்கொள்வான். அண்ணா தொடர்ந்து கூறுகின்றார்கள், அவன் எந்த துவாவை சிறந்தது என கருதுவானோ அதனை ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கமும் அவசியமாகும். துவா செய்யும் போது வெறும் வார்த்தைகளை மட்டும் கூறிவிட்டு துவா செய்யக்கூடாது. மாறாக ஒரு உருக்கமும் ஒரு வருத்தமும் ஏற்பட வேண்டும். तमाम कायनात ने और हर वो चीज जिसका हमें உள்ளம் உருக வேண்டும். கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். இறைவன் மட்டும்தான் என்னுடைய உதவியாளன், அவன் மட்டும்தான் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆவான் என்ற சிந்தனையில் கண்ணீர் வர வேண்டும். वो तमाम ताकतों और कुदरतों का सरचश्मा भी है. ஒரு அழுகை போன்ற நிலைமை ஏற்பட வேண்டும். ஒரு அமைதியின்மை ஏற்பட வேண்டும். இது கடைசி உதவிகரமாகும். இதுவும் முடிந்துவிட்டால் இவ்வுலகமும் மறுமையும் வீணாகிவிடும். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், உங்களுடைய துவாவில் இது போன்ற நிலைமைதான் ஏற்பட வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடுத்த நிபந்தனை தன்னடக்கமாகும். और இந்த தன்னடக்கம்தான் இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். ஓரிடத்தில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், नई रूह में உங்களின் சிந்தனையில் அனைவரை விட தாழ்வானவனாக கருதுங்கள். இவ்வாறு செய்வது உங்களை இறை சந்திப்பிற்கான இடத்திற்கு இட்டுச் செல்லும். தன்னடக்கத்தின் எல்லையை அடையும் போது, தன்னை தானே தாழ்ந்தவனாக கருதும் போது, தனது உள்ளத்தை அனைத்து விதமான தற்பெருமையிலிருந்து தூய்மைப்படுத்தும் போதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கப்பெறும். அவ்வாறு இல்லை என்றால் தற்பெருமை கொண்டவன் ஒருபோதும் இறை நெருக்கத்தை பெறமாட்டான்.
இறைவனுடைய நெருக்கம் மற்றும் தொடர்பு இல்லை என்றால் பிறகு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், தன்னடக்கம், அழுகை மற்றும் தாகமுள்ள உள்ளத்துடன் நிரம்பியிருக்கக்கூடிய துவா இறைவனுடைய அருளை இழுத்து கொண்டு வரும், மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனது அசல் நோக்கத்தையே அடைந்துவிடும். ஆனால் ஒரு கஷ்டம் என்னவென்றால் இவ்வாறு நடப்பதும் இறைவனுடைய அருள் இல்லாமல் நடைபெறாது. அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அசல் மற்றும் உண்மையான துவாவிற்கு துவாதான் தேவையாக இருக்கின்றது. மனிதனுக்கு துவா செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை. அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கும் துவாதான் அவசியமாகும். இந்த எண்ணம் இருந்தால் துவாவில் கவனமின்மை, அமல்களிலிருந்து விலகி செல்வதென்ற கேள்விக்கே இடம் இருக்காது. அதாவது அல்லாஹ் கூறிய அமல்களை செய்வதற்கும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாகவும் அல்லாஹ் இதனை கூறியுள்ளான். அன்னார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களின் பலனுக்காக திறந்த ஒரு வாசல் துவாவாகும். ஏதாவது ஒரு மனிதர் அழுது புலம்பி அந்த வாசலில் நுழையும் போது அல்லாஹ் அவருக்கு தூய்மை மற்றும் பரிசுத்தத்தின் ஆடையை அணிவிப்பான். தன்னுடைய கண்ணியத்தை அவன் மீது எந்த அளவு போட்டு விடுவான் என்றால் அவர் வீணான தேவையற்ற காரியங்களிலிருந்து தவிர்ந்து வெகு தூரம் சென்று விடுவார். ஆக அழுது புலம்பியவாறு தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவாறு வீணான உலக காரியங்களிலிருந்து தன்னை தானே தடுத்தவாறு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இறக்கப்பட்ட அந்த நெருக்கமானவர்களாக ஆகிவிடக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். மேலும் அவர்களை தீயவற்றிலிருந்து அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். ஆனால் இந்த தரத்தை பெறுவதற்கும் கூட முதலில் மனிதன் தான் முயற்சி செய்ய வேண்டும். அவன்தான் முதலில் இறைவன் பக்கம் குனிய வேண்டும். இதுதான் இயற்கை சட்டமாகும், இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டமாகும், இதுதான் ஷரியத்தின் சட்டமும் ஆகும். அல்லாஹ் திருக்குரானில் இதனைத்தான் கூறியுள்ளான். பிறகு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய கட்டளைகளுள் அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான கட்டளை இதனை பற்றி முன்பும் கூறியுள்ளேன், அல்லாஹ் மற்றும் அடியானுக்கு உள்ள உரிமையை கொடுப்பதாகும். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை பற்றி கூறுகின்றார்கள், உங்கள் மீது படைப்பினங்களின் உரிமை மற்றும் இறைவனின் உரிமை எஞ்சி இருக்காத அளவுக்கு நீங்கள் ஆகிவிடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், படைப்பினங்களின் உரிமைகளை செலுத்தாதவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அவன் அநீதி இழைப்பவனாவான். பிறகு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், கஷ்டங்கள் வரும்போது பயப்படக்கூடியவரை போல் அமைதியின் காலத்தில் பயப்படுவோர் மீது அல்லாஹ்வின் கருணை உண்டாகும். அமைதியின் நிலையில் இறைவனை மறக்காதவரை அல்லாஹ் அவரை கஷ்டத்தின் நிலையில் மறக்க மாட்டான். அமைதியின் நிலையில் சுகபோகமாக கழிக்கக்கூடியவன் கஷ்டத்தின் நிலையில் துவா செய்தால் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அமைதியின் நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும், அவனிடம் துவா கேட்க வேண்டும். இதுதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ரகசியமாகும். அல்லாஹ் என்னுடைய விஷயத்தை கேளுங்கள் என்று கூறினான். அல்லாஹ் இது மேற்கூறப்பட்ட அந்த விஷயத்தில் ஒரு விஷயமாகும். ஒவ்வொரு நிலையிலும் அவனிடம் துவா கேட்க வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டும் கிடையாது, கஷ்டம் வரும் போது மட்டும் கிடையாது, துன்பம் வரும் போது மட்டும் கிடையாது, மாறாக ஒவ்வொரு அமைதியின் சாந்தியின் நிலையிலும் சாதாரண நிலையிலும் இறைவன் பக்கம் குனிவது கண்டிப்பானதாகும். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மனிதன் தன்னிடம் தூய்மையான மாறுதலை ஏற்படுத்த வேண்டும். அவர் தீமையிலிருந்து விலகவில்லை என்றால், அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட எல்லையை மீறினார் என்றால் அவருடைய துவாவில் எந்த விளைவும் ஏற்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபல்யஸ்தஜீபுலி, என்னுடைய கட்டளையே அவர்கள் ஏற்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் செய்ய சொன்ன கட்டளை எது எது என தேடி ஆராய வேண்டும்.
அதனை செய்து அதன் மூலம் இறை நெருக்கத்தினை பெற வேண்டும். மேலும் அல்லாஹ் எந்த விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க கட்டளையிட்டுள்ளானோ அதனையும் தேடியவாறு அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். यही दुआओं की कबूलियत का राज है। அல் குர்ஆனில் இது போன்ற கட்டளைகள் நூற்றுக்கணக்கில் உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், उससे दुआएं मांगते रहो, उससे இறைவனுடைய மகத்துவத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துங்கள், அவனுடைய மேன்மையை உங்கள் கண்களுக்கு முன்பாக வையுங்கள். अमन और सलामती के वक्त में भी நினைவில் கொள்ளுங்கள், अल्लाह ताला के हुजूर குர்ஆனில் ஏறக்குறைய 500 கட்டளைகள் உள்ளன. அதில் உங்களின் ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு ஆற்றலும், ஒவ்வொரு வயதும், ஒவ்வொரு சிந்தனையின் தரம், இயல்பின் தரம், நடைமுறையின் தரம், தனிப்பட்ட மற்றும் ஒன்றுபட்ட தரத்தின் அடிப்படையில் ஒரு பிரகாசமான அழைப்பினை விடுத்துள்ளான். कि फलयस्तजीबू ली कि वो मेरे நீங்கள் இந்த அழைப்பை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவு உங்களுக்காக உணவு தயார் செய்யப்பட்டுள்ளதோ அனைத்தையும் உண்ணுங்கள், அனைத்திலிருந்தும் பலன் பெறுங்கள். எவர் ஒருவர் இந்த கட்டளையிலிருந்து ஒரு கட்டளையை கூட மறுப்பாரோ, நான் உண்மையாக கூறுகின்றேன், அவர் மறுமையில் தண்டனைக்குரிய நபராவார். जिनसे बचने का अल्लाह ताला ने हुक्म दिया। நீங்கள் ரட்சிப்பினை விரும்பினால் அனுமதிக்கப்பட்டவற்றை பயன்படுத்துங்கள். குர்ஆனுடைய கட்டளையை தன் மீது சுமத்திக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை கட்டளைகளை கடைபிடியுங்கள். அடிப்படை என்னவென்றால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதாகும். और याद रखो कि कुरान करीम में 500 குர்ஆனின் நுஹ்காலை தனது கழுத்தில் சுமக்க வேண்டும். இதனால் தீயவர்கள் அழிந்து விடுவார்கள், வழி தவறியவர்கள் நரகத்தில் விழுவார்கள். வறியவனாக தனது தலை குனிபவன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவான். உலகத்தை மகிழ்விப்பதற்காக இறைவனை வணங்காதீர்கள். இவ்வாறான நினைப்பிற்கு நரக குழி முன்பில் உள்ளது. से एक नूरानी दावत तुम्हारी की है, सो तुम படைத்தவனை வணங்குவது கடமை என எண்ணி நீங்கள் அவனை வணங்க வேண்டும். அவனை வணங்குவதையே உங்களுடைய வாழ்வாக ஆக்க வேண்டும். நீங்கள் நன்மை செய்வதற்கான காரணம் உண்மையான அன்பிற்குரியவன், உண்மையான கருணையாளனின் நேசமாக இருக்க வேண்டும். இதனை விட தாழ்வான நினைப்பானது நஷ்டத்திற்குரிய இடமாகும். अगर नजात चाहते हो तो दीनुल अजाइज அல்லாஹ் ரமணானில் இந்த ரூஹை புரிந்தவாறு உண்மையான கருணைமிக்க அந்த அடியானை மகிழ்விக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. जिस हद तक अमल हो सकता है करो, ரமலானுடன் तरक्की करो। துவா ஏற்றுக்கொள்ளப்படுதல், கட்டளைகளை பேணுதல், ஈமானில் உறுதிப்பாடு, ஹிதாயத்தினை பெறுவதற்கான வழி ஆகியவற்றை இணைத்ததன் மூலம் அல்லாஹ் நன்மை செய்யவும் தனது படைப்பினங்களை துன்பத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்ற தயாராக இருப்பதையும் உணர்த்தியுள்ளான். गिराया जाएगा, पर जो गरीबी से गर्दन झुकाता है ஆனால் அடியானும் தனக்கு உள்ள உரிமையை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய சிறப்புக்குரிய அடியானுடன் தன்னை இணைத்து நீங்களும் அல்லாஹ்வினால் சிறந்த அடியானுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் சிறப்புக்குரிய அடியார்கள் இறை படைப்பினங்களுக்காக கொண்டு வந்த போதனைகளின்படியும் அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். और मोहसिन हकीकी राजी हो जावे, இதன் மூலம் உலகில் இறை அடியார்கள் அதிகமாக தென்படுவார்கள். மேலும் இந்த இறை அடியார்கள் மூலம் உலகம் அன்பு, நேசம், சகோதரத்துவத்தின் உறைவிடமாக மாற வேண்டும். உலகில் சொர்க்கத்தின் காட்சிகள் தென்பட வேண்டும். இக்காலத்தில் அழைப்பாளரின் அழைப்பை கேட்பதும் रमजान के साथ ஏற்றுக்கொள்வதும் தான் நமது வாதமாகும். இறை படைப்பினங்களுடன் அனுதாபம் கொள்வது ईमान இறை ஜமாத்துகளின் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுகின்றது. छोड़कर जो अल्लाह ताला ने हमारी इस तरफ तवज्जो मबजूल करवाई है, இவை அனைத்தும் நம்மிடம் நாம் அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களாக ஆக வேண்டும். மேலும் இறைவன் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்களுடன் நம்மை இணைக்க வேண்டும். நமது நிலையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மக்களில் இணைய வேண்டும். படைப்பினங்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வதன் மூலம் தீமைகள் மற்றும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவருடன் இணைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றது. बातों के बजा लाने की कोशिश करनी होगी। ஆக இந்த ரமலான் இந்த விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியதாகவும் உண்மையான அடியானுக்குரிய தரத்தை பெற மேலும் தமது ஈமானில் உறுதிப்பாடு மற்றும் ஒளியூட்டுவதற்காக வந்துள்ளது. நாம் இதிலிருந்து முழுமையாக பலன் பெற்றோம் என்றால் நாம் அதிர்ஷ்டசாலிகளாவோம். ताकि इस दुनिया में
जन्नत के नज़ारे அல்லாஹ் நமக்கு இதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக. உலகினை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு, கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த உலகப் பொருளும் தேவையில்லை. நான் கூறியது போன்று அவை அனைத்தும் பலன் தராது. ஒரே ஒரு ஆயுதம் மட்டும்தான் தேவைப்படுகின்றது. அது துவா என்ற ஆயுதமாகும். कि हम अल्लाह ताला के खालिस बंदों में ஆக இந்த ரமலானில் தனக்காகவும் தனது சந்ததிகளின் ஈமான் மற்றும் இறை தொடர்புக்காக துவா செய்யுங்கள். இந்த உலகம் அழிவதிலிருந்து பாதுகாக்க துவா செய்யுங்கள். उन बंदों में शामिल हों ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்கள் மிகவும் நற்பாக்கியமுடையவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இறைவன் துவாக்களை கேட்கக்கூடியவன் ஆவான். இதனை பற்றிய உண்மையான ஞானம் இன்று அகமதிகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. करने और अपने ईमानों में நமது இறைவன் துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கும்போது ஒருபோதும் சோர்வடைவதில் எந்த ஒரு காரணமும் இல்லை. फायदा उठा लें। ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காக ஹஸரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். और तबाही के गड्ढे में गिरने से बचाने के लिए இந்த நம்பிக்கையில் நாம் அனைவரும் நிலைத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடி உலகில் பறக்கும் நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். बस इस रमजान में जहां अपने लिए பிறகு நேர்வழி கிடைக்கப்பெற்ற இறைவனுடைய அடியார்கள்தான் பெரும்பான்மையானவர்களாக இருப்பார்கள். மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றேன், அல்லாஹ் சிறந்த மக்களாக தன்னுடைய நேர்வழி பெற்ற மக்களுடனும் தூய்மையான மக்களுடனும் நம்மை இணைத்திருப்பானாக என்ற துவாவை ஒருபோதும் செய்ய மறக்காதீர்கள். और जब हमारा खुदा அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானில் பலனிலிருந்து முழுமையாக பயனடையும் வாய்ப்பினை வழங்குவானாக. कि इंशाअल्लाह ताला वो तमाम बातें ज़रूर पूरी होंगी जो जमात की तरक्की से मुतल्लिक இன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு சில ஜனாசா தொழ வைப்பேன். यकीन वो दिन इंशाअल्लाह ஒரு ஜனாசா ரிட்டையர்ட் சூபேதார் காஜா முஹம்மது மிர்சா கான் சாஹிப் அவர்கள். இவர் ரபோவை சேர்ந்தவர் ஆவார். कि उन बंदों की இவர் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தனது 90வது வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். फिर मैं याद दहानी करवाता हूँ कि इस दुआ को कभी ना भूलें। இவர் ராணுவ வீரராக இருந்துள்ளார். 2ஆம் உலகப் போரின் போது ராணுவத்தில் தான் இருந்துள்ளார். याफ्ता பாகிஸ்தான் உருவாவதற்கு முன்பாக 2வது ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் காதியான் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். அங்கு அன்னாருடைய அருகாமையில் இருந்து பலன் பெற்று வந்துள்ளார்கள். आऊँगा। एक जनाजा है मुकर्रम सूबे ஃபுர்கான் பட்டாலியனிலும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. 1953இல் சில முக்கிய பணிகள் செய்வதற்கான வாய்ப்பும் கிடைத்துள்ளது. தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் குர்ஆனை ஓதுவதை வழக்கமாக கொண்டவராகவும் தொழுகைகளை முறையாக கடைபிடிப்பவராகவும் இருந்திருக்கிறார். जंग अज़ीम में भी थे फौज में। போதுமென்ற மனம் கொண்டவராகவும் இறை வழியில் அழைப்பதில், அதாவது தாவத்தில் எல்லா பணியில் நல்ல உணர்வு கொண்ட மனிதராக இருந்திருக்கின்றார். कि कादियान आ गए वहाँ रहे वहाँ ஹிலாஃபத்துடன் நல்ல ஒரு தொடர்பு கொண்டிருந்துள்ளார். பிறகு காலத்தின் ஹலிஃபாவின் அனைத்து நிகழ்ச்சியினையும் மிகவும் உன்னிப்புடன் பார்த்து கேட்டும் வந்திருக்கின்றார். மேலும் அதனை நினைவில் வைத்திட முயற்சியும் செய்து வருவார். तहज्जुद गुजार तिलावत के पाबंद नमाज இவர் வசி செய்தவராக இருந்திருக்கின்றார். இவருக்கு 3 மகள்களும் 2 மகன்களும் உள்ளனர். ஒரு மகன் ராஜா முனீர் அஹமது சாஹிப் ரபுவாவின் ஜாமியாவின் ஜூனியர் பிரிவின் बड़ा ताल्लुक था। பிரின்சிபல் ஆவார்கள். 2வது ராஜா முஹம்மது யூசுப் சாஹிப் ஜெர்மனியின் வெளித்துறை செக்ரட்டரி ஆவார். அல்லாஹ் மர்ஹூமுடைய தரஜாத்தை உயர்த்துவானாவான். उसी थे उनके 3 बेटियां और 2 இரண்டாவது ஜனாசா ஷேக் நசீர் அஹ்மத் சாஹிபுடைய மனைவி அமீனா சாஹிப் அவருடையதாகும். இவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் காதியானிலிருந்து ரப்பாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்ப கால மக்களை சேர்ந்தவராவார். நல்ல மென்மையுடைய பெண்மணியாக திகழ்ந்தார்கள். ஹிலாஃபத்துடன் நன்றி உணர்வுடனும் அன்புடனும் தொடர்பு கொண்டிருந்தார்கள். 50 வருடத்திற்கும் அதிகமாக தனது முஹல்லாவில் லெஜ்னாவின் வெவ்வேறு பிரிவில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. மேலும் உயர்ந்த நல்லொழுக்கத்தை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். தனது பிள்ளைகளுடைய
தாலீம் மற்றும் தர்பியத் தவிர முஹல்லாவுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்தும் வந்துள்ளார்கள். तौफीक पाई और இவருடைய மகன் ஷேக் முபாரக் அகமது சாஹிப் நாசிர் பைத்துல் மால் ஆமத் ரப்வா ஆவார்கள். இரண்டாவது மகன் ஜெர்மனியில் அன்சாருல்லாவில் தாவத்தே இலல்லாவின் காயித் ஆவார்கள். ஒரே ஒரு மருமகன்தான், அவர் ஜமாத்தின் முரப்பி ஆவார். रवा हैं और दूसरे शेख मुनीर இவர்கள் அண்டை வீட்டாருடன் நல்ல தொடர்பு கொண்டிருந்தார்கள். வசீத் அமைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இவருடைய दर्जाத்தையும் மேம்படுத்துவானாக. हमसायों से भी इनका बड़ा अच्छा ताल्लुक था, खुलूस का। वसीयत की हुई थी इन्होंने, अल्लाह ताला मरहूमा के दर्जात बुलंद करे। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु इबादल्लाह रहिमकुमुल्लाह इन्नल्लाह यअमुरु बिल अदलि वल इहसान व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य यअज़ुकुम लअल्लकुम तज़क्करून उज़्कुरुल्लाह यज़्कुरकुम वदऊहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर।